கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆமா தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு, அவரை மாத்திரம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அவரை மாத்திரம் எங்கள் இருதயங்களில் எங்கள் உள்ளங்களில் ஆண்டவரே அவருடைய சத்தியத்தை மாத்திரம் பதித்து வைக்க விரும்புகிறோம். நீர் எங்களோட பேசுவீராக. எங்க ஜீவன் உள்ள வரைக்கும் உங்க வார்த்தையை நாங்கள் ஒரு நாள் விற்றக்கூடாது ஏசப்பா. எங்க ஜீவன் உள்ள வரைக்கும் உங்க வசனத்தை விற்றக்கூடாது. புறக்கி போட நினைக்கிற எந்த சத்ரு கிரியைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எடுத்து வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்து வாசிக்க போகிறோம். 45வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ம் 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 ஆ ம் ஆ ம் அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, கர்த்தர் உங்களை சந்தோஷமாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா? ஆமா, ரைட், ஓகே, ரைட். தூக்கெல்லாம் போயிடுச்சா? சோர்வெல்லாம் போயிடுச்சா? நல்ல உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், பாடணும், விண்ணப்பம் செலுத்தணும், உற்சாகமா தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, சோர்வா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவன் இந்த வாக்கு தத்தத்தின் வழியா, இந்த வார்த்தையின் வழிகளா தருகிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு முன்பதாக, பார்த்து சொல்லுங்க, உனக்கு முன்பதாக வாசல்களை கர்த்தர் திறந்து வைப்பாராக, கோணலானவைகளை செவ்வையாக்குவாராக, வெண்கல கதவுகளை உடைப்பாராக, இரும்பு தாழ்பால்களை உடைப்பாராக. ஹல்லேலூயா சொல்லலாமா? உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தை, உனக்கு முன்பதாக, சொல்லுங்க, உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு முன்பதாக திறந்த வாசலை கர்த்தர் தருவாராக. ஆமென். இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கதவுகளையும், உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும், உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா காரியத்தையும் கர்த்தர் திறந்து ஒரு புதிய வாசலை தேவன் திறந்து கொடுப்பாராக. ஆமென்.
ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கோணலானவைகள் எல்லாம், செவ்வையாகாத காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு அதை செவ்வையாக மாற்றி கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்காத பொக்கிஷங்கள், உங்களுக்கு கிடைக்காத புதையல்கள், உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள், எந்த சத்துரு கதவுகளை பூட்டி வச்சிருந்தாலும் சரி, இரும்பு தாழ்பால் போட்டு வச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் இப்பொழுது ஆண்டவர் வெங்கல கதவை உடைச்சு இரும்பு தாழ்பால முறித்து, ஆமென், பொக்கிஷங்களையும் புதையல்களையும் இப்பொழுது அவர் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறார். இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை திரளாய் தந்து, திரளாய் பெருக பண்ணி, உங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. பிரச்சனையோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில, கண்ணீரோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில, கவலையோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பாராக. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். கண்ணீர் எல்லாம் இன்றைக்கு மாற போகுது. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், உங்களுக்கு உண்டான எல்லா தரித்திரம் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு உண்டான வேதனைகளை, உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் என் தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தின் வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமா ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தருவாராக. வேலையில, தொழில, குடும்பத்துல, பொருளாதாரத்துல ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல் இந்த 8வது மாதத்துல நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் இன்றைக்கு கர்த்தர் திறந்து வைப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? ஆமா. இந்த 8வது மாதம் முடிகிறதற்குள்ள ஆண்டவர் இடத்துல நீங்க வந்து சாட்சி சொல்ல போறீங்க. இந்த சபையில எனக்கு கிடைக்காது இருந்ததான நன்மையை என் கர்த்தர் எனக்கு கிடைக்க பண்ணினா, நான் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் எனக்கு கிடைக்க பண்ணினா. ஆமே, நான் பல நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நன்மை எனக்கு வரும், இந்த ஆசீர்வாதம் வரும், இந்த காரியம் நடக்கும், இந்த காரியம் கைகூடி வரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த 8வது மாதத்துல கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் என்று சாட்சி சொல்லுகிறவர்களாக என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொந்தமாய் சுதந்திரமாய் தருவாராக. எவ்வளவு பிரயாசப்பட்டும் கிடைக்காத காரியங்கள், எவ்வளவு போராடியும் சந்திக்கப்படாத காரியங்கள், எவ்வளவு உழைச்சும் தங்காத ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. தைரியமா இருங்க. ஆமென். 8வது மாசத்துல பக்கத்துல சொல்லுங்க, இந்த 8வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம். ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம். ஆசீர்வதிக்க போகிறார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை நிரப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என்னோடு கூட பேசிக்கிட்டே வருகிறார். இந்த வார்த்தை என்னோடு கூட பேசிக்கிட்டே வருகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறபடியினால இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆமென். அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு திட்டத்தோடு, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நிச்சயமா தரப்போகிறார். குடும்பத்துல இருந்தாலும் சரி, ஆமென், பிரச்சனை, போராட்டம், வேதனையை எல்லாம் உடைச்சு என் கர்த்தர் ஒரு திறந்த வாசல், ஒரு ஆசீர்வாதமான வாசலை என் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லலாமா? சரி, ஓகே. ஆமென். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் யாருக்கு தருவார்? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாருக்கும் தந்துருவாரா அப்படின்னா இல்ல. வேதம் இதுல ஒரு காரியத்தை சொல்லி வைக்கிறார். என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. கீழே அவன் வலது கையை பிடித்து, கீழே அது முதல்ல கடைசி 2வது லைன்ல, அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள கையை பிடிச்சிருங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சாச்சு தானே? பிடிச்சாச்சா? அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேரு தெரியுமா? பக்கத்துல இருக்கு பாருங்க. பாவம் ஆனந்தனை பக்கத்துல பாக்குறாரு. எனக்கு ஆளை காணாமப்பா, எல்லாரும் பின்னாடியே இருந்தா நான் என்னப்பா பண்ணுவேன்?
முன்னாடி எவ்வளவு சேர் கிடக்குது. நீங்க பின்னாடி இருக்கிறதுனால தான் கடவுள் ஃபுல்லாயிருச்சுன்னு நினைச்சிட்டு ஆள் அனுப்ப மாட்டேன்றார் நினைக்கிறேன். முன்னாடி வந்துடலாம்ல, இவ்வளோ சேர் முன்னாடி முன்னோக்கி செல்லலாம்ல, இவ்வளோ சேர் இருக்குல்ல, அந்த 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 இடத்த விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கிறீங்க. முன்னாடி வாங்க, வாங்க முன்னாள், அந்த இடத்த விட்டுறக்கூடாது. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, சேரை வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்க சொல்லிடுறேன், வீட்டுக்கு கொண்டு போங்க, பிரச்சனை எல்லாம் நான் முன்னாடி வந்து உட்காந்துருங்க. ரைட், வர்றவங்களுக்கு கரங்களை தட்டுங்க, வாங்க வாங்க, உங்களை முகத்தை பார்க்கத்தானே வந்திருக்கிறோம். எவ்வளவு உற்சாகத்தை பாருங்க. பாதி பேர் பின்னாடி வாங்க, அப்படியே வாங்க, தயவு செய்து அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க. நீங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்கள படியில ஏறும்போது ஃபுல்லாயிருச்சுன்னு போயிடாம வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனந்தான விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்கண்ணே. ஆமா, இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பேர் தெரியும்ல, பக்கத்துல உள்ள பேரு தெரியும்ல, தெரியலைன்னா கேளுங்க, உங்க பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. பேர் என்னப்பா? 20 வருஷம் வந்தாரும் பக்கத்து விசுவாசி பேர் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களை சொல்லல, பல சபையில தெரிய மாட்டேங்குது. முடிச்ச உடனே என்ன பண்ணிடுறது? ஆமா, நாத்துமாவே போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, சோத்திரம் போடும்போது கடைசி ஸ்டெப்பு. ஆமா, ரைட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்துல பேரை சொல்லி சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பேரை சொல்லி சொல்லுங்க. உங்களை அப்படின்னு உங்க பேரை சொல்லி தாமஸை நோக்கி சொல்றார். தாமஸை நோக்கி வலது கையை பிடித்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா சொல்லலாமா? வலது கையை பிடித்து கொண்டு கர்த்தர் விட சொன்னா விட சொல்லல. பாதி பேர் கையை பிடிக்கல, என்னாச்சியா? வலது கையை பிடித்து கொண்டு பேரை சொல்லிட்டீங்களா? கர்த்தர் சொல்லுகிறதாவது, அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு முன்பதாக. சொல்லுங்க நல்லா, அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு முன்பதாக திறந்த வாசலை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் திறந்த வாசலை தருவாரா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? யாருக்கு முன்பதாக வெங்கல கதவை உடைப்பாரா? சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. யாருக்கு முன்பதாக? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு. யாருக்கு முன்பதாக இரும்பு தாழ்பால உடைப்பாராக? யாருக்கு முன்பதாக கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார்? எஸ், அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக. இப்போ உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வெங்கல கதவை உடைச்சு இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகார பொக்கிஷம் ஒளிப்பிடத்தின் புதையல்கள் ஆண்டவர் தரணும்னா நீங்க யாரா இருக்கணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க? யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க? அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? ஆனா நீங்க பாட்டு பாடும் போது அப்படி தெரியலையே, சவம் பண்ணும் போது அப்படி தெரிய மாட்டேங்குது. அபிஷேகம் என்னாச்சு? அபிஷேகம் என்னாச்சு? மங்கி போச்சா? குறைஞ்சு போச்சா? ஏன் அப்ப திறந்த வாசல கிடைக்கல? வேதம் சொல்லுகிறது, அபிஷேக எந்த ஒரு மனுஷன் மேல இருக்கிறதோ நுகங்களை முறிப்பார் கர்த்தர். அல்லேலூயா. கட்டுக்களை உடைப்பார் கர்த்தர். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகத்தினால் கர்த்தர் நுகங்களை முறிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையை, மங்கி போயிருக்கிற சபையை இன்றைக்கும் அபிஷேகத்தை புதுப்பிக்க கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? உன் ஜெபத்துல அபிஷேகம், உன்னுடைய விண்ணப்பத்துல அபிஷேகம், உன்னுடைய வேண்டுதல்கள அபிஷேகம் இருக்கணும். உன்னுடைய ஒவ்வொரு காரியங்கள அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படும் போது சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும், சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்படும், சத்துருவின் எல்லா போராட்டங்கள் ஆமென் முற்றிலுமாக அவர் அழித்து போடுவார். அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல.
அபிஷேகம் என்பது அரசியல்வாதிகளோ, சத்துருவோ, பிசாசோ, போராட்டமோ ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நாம இருக்கிறோமா? அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நம்ம நிற்கிறோமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நாம ஒருபோதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை போல பார்க்க முடியவில்லை. ஐயா, சகோதரா, சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, அபிஷேகத்திற்குரியவர்களாக மாறணும்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய், ஒரு பெரிய அற்புதங்களை காண பண்ணத்தக்கதாக அவர் மாற்ற விரும்புகிறார். ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த அபிஷேகம் நம்ம இடத்துல இல்லாம போச்சு. ஆரம்ப நாட்களில் பெற்றதான அபிஷேகம் நம்ம இடத்துல இல்லாம போச்சு. ஆரம்ப நாட்களில் தானே நம்ம இருந்ததான அந்த அபிஷேகத்தின் காரியங்கள் இல்லாம போச்சு. ஆகையினால தான் இன்னைக்கு கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், உபத்திரவப்படுகிறோம். பிசாசு நம்மை பார்த்து சொல்லுகிறான், சிரிச்சு சொல்லுகிறான், உன்னால இனி எதுவுமே முடியாது என்று சொல்லுகிறான். நாம என்ன சொல்லலாமா? இதுவரைக்கும் இருந்ததான அந்த போராட்டத்தை, இதுவரைக்கும் இருந்ததான அந்த கஷ்டத்தை, இதுவரைக்கும் இருந்ததான அந்த உபத்திரவத்தை, இதுவரைக்கும் இருந்ததான அந்த எல்லா சத்துருவின் வல்லமைகளை இன்றைக்கு அவர் முறியடிப்பாராக. சரி, ஓகே. அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நான் வேறு விதமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வேறு விதமான ஒரு அபிஷேகத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அபிஷேகம் என்றால் என்ன என்பதை வேதம் நமக்கு சொல்லி காமித்திருக்கிறதான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்க போகிறேன். எடுத்து வாசிக்கலாமா? அபிஷேகம் என்றால் என்ன? அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவரின் அபிஷேகம் நம்மளை பற்றி எரிய வைக்கும். ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளை சும்மா இருக்க விடாது. ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளை கொழுந்து விட்டு எரிய வைக்கும். அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ரெண்டு விதமான அபிஷேகம். முதல் அபிஷேகம் ஆவியானவர் நம்மேல் ஊற்றுகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்படியாக, ஒருவேளை வந்தும் கூட அது மங்கி போய் இருந்ததை ஆனால், ஒருவேளை அது நமக்குள்ள சோர்ந்து போய் இருந்ததானால், அதை முற்றிலும் இப்பொழுது மாற்றி ஒரு புது அபிஷேகத்தினால், ஒரு புது தைலத்தினால ஆண்டவர் நம்ம மேல ஊற்றுவதற்கு வேறு விதமான ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாசிக்கலாம். ஆண்டவர் லேவியராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 24, 25, 26வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24, 25, 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும், சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி, நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விலக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும்போது, ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு உண்டான கட்டுக்களை உடைச்சு, நுகங்களை முறிச்சு, அந்தகார பொக்கிஷங்களை அது தரும். ஆமென் சொல்லலாமா? ஆனா அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவனின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆவியானவர் அபிஷேகம் என்பது வேறு, தேவ அபிஷேகம் என்பது வேறு. சொல்றது புரியுதா? ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது வேறு. அது ஆவியில் நிரம்புதல், அந்நிய பாஷை பேசுதல், வரங்களினால கர்த்தர் நிரப்புகிறது. அது ஒரு வகையான அபிஷேகம். அந்த அபிஷேகம் சபைகளுக்கு தேவை.
அந்த அபிஷேகம் தான் சபைகளுக்கு முக்கியமான காரியமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க கவனமா கேட்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய பரிசுத்த கரம் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இரண்டாவது அபிஷேகம் என்பது என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. லேவியராகமம் புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்துல ஒரே ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் தனக்காக, சொல்லுங்க பார்க்கலாம், தனக்காக ஏற்படுத்தினார், தெரிந்து கொண்டார். சொல்லுவீங்களா? நான் சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவனாய் என்ன ஒப்பு கொடுப்பேன். அபிஷேகம் என்கிற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா, பிரித்தெடுக்கப்படுகிறது. இங்க வாங்க பிரதர். இவர் இதுவரைக்கும் பெங்களூர்ல மற்ற உங்களுக்கு தெரியும், வேலைக்கு போயிருந்தார், தொழில் செய்தார், பிசினஸ் பண்ணினார். ஏற்ற ஒரு நேரம் வரும்போது, ஏற்ற ஒரு காலம் வரும்போது ஆண்டவர் அந்த வேலையை விட்டு, அந்த உலக காரியத்தை விட்டு பிரித்தெடுத்து, நான் சொல்றது புரியுதா? பிரித்தெடுத்து நீ கர்த்தருடையவன் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியக்காரனாய் அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லலாமா? அபிஷேகம் பண்ணுவதுனா புரியுதா? நன்றி. பிரித்தெடுக்கிற ஒரு வாழ்க்கை. இதுவரைக்கும் நான் போன ரூட் வேற விதமா இருந்தது. 12 கோத்திரத்தார்களில் லேவி கோத்திரத்தார்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி போய் வாழ்ந்தார்கள், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டு வாழ்ந்தார்கள், ஒன்றோடு ஒன்று சுகபோகத்தோடு வாழ்ந்தார்கள். எல்லாம் தின்னான், எல்லாம் குடிச்சான், எல்லாம் சாப்பிட்டான், எப்படி வேணாலும் வாழ்ந்தான், எப்படி வேணாலும் நடந்தான். ஆனா ஏற்ற நேரம் ஒன்று வரும்போது, அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிற நேரத்துல, அவனை உயர்த்தணும்னு நினைக்கிற நேரத்துல, அவனுக்கு முன்பதாக கோணல்களை செவ்வையாகணுங்கிற நேரத்துல, அவனுக்கு முன்பதாக திறந்த வாசலை கர்த்தர் வைக்கணும்னு நினைக்கிற நேரத்துல அவனை கர்த்தர் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? நம்புறீங்களா? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். சொல்லுங்க, நீங்க யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இன்னும் நம்ம உலகத்தோடு கூட, ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், போதும். என்னன்னா 2 காரியங்களை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த உலகத்திற்கு, அப்போ உலகத்துல வாழுகிறவர்களுக்கு 2 விதமான வாழ்க்கை உண்டு. உலகத்துல தான் நம்ம வாழ்றோம், ஆனா 2 விதமான ஒரு வாழ்க்கை உண்டு. உலகத்துல வாழுகிறவர்கள், 2வது ஆவியில் வாழுகிறவர்கள், தேவ ராஜ்யத்தில் வாழுகிறவர்கள். இப்படி சொல்லலாம். சொல்லுங்க, ஒன்னு உலக ராஜ்யத்திற்காக வாழுகிறவர்கள், சொல்லுங்க, உலக ராஜ்யத்திற்காக வாழுகிறவர்கள். 2வது தேவ ராஜ்யத்திற்காக வாழுகிறவர்கள். என்னவா? ஒன்னு சத்தமா? 2வது என்னவா? தேவராஜ்யத்திற்காக வாழுகிறவர்கள். நீங்க யாரு? யாரு? கேட்கல, கேட்கல. தேவராஜ்யத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்பலாமா? நம்பலாமா? ஆமாவா? ஆமாவா? ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ உலகத்திற்குரியவன் அல்ல. நீ உலகத்தோடு ஒத்த வேஷம் என்ன செஞ்சிடக்கூடாது, தரித்திடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன்,
உலகத்துல வாழலையா, ஆனா உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறானா. ஆசிங்க, ஒரு காரியத்தை கடவுள் சொல்றாரு பாருங்களேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு. தேவ பக்தியின் வேஷத்தை என்னவா தேவ பக்தியின் ஐயா வேஷம் தரிக்கிறான். என்ன வேஷமா? தேவ பக்தியின் வேஷம் தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஐயா நான் போட்டிருக்கிறேன், நீட்டா இருக்கிறேன், என்னை பார்க்கும்போது ஊழியக்காரனா தெரியுதா தெரியலையா? தெரியுது. ஆனா நான் படுமோசமானவனா வாழும்போது, பொய் பேசும்போது, பாவம் செய்யும் போது, என் வாழ்க்கையில பணத்தாசை பிடிச்சு அலையும் போது, என் வாழ்க்கையில இச்சையின் காரியத்துல நான் மூழ்கி இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என்ன வேஷமா? தேவ பக்தியின் வேஷம் தரி. ரட்சிக்கப்பட்டவன் தாயா வசனம் அப்படித்தானே சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட நம்மளை பார்த்து என்ன சொல்லுதான்? சிலர் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆனா அவர்கள் என்ன வேஷம் தரித்துக் கொள்ளுகிறார்களா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் பைபிளை பக்கத்திலே நான் வச்சுக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் சோதரா 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 சோதரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனா வாயில வர்றதெல்லாம் பொய், அவிசுவாச வார்த்தை. எப்ப பார்த்தாலும் சோதராண்டவரே சோதராண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனா நான் செய்யறதெல்லாம் அக்கிரமமும் அநியாயமும். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவனே, பிரித்தெடுக்கப்பட்ட நீ சில நேரங்களில் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொள்ளுகிறாய். அது எப்படி இருக்குதா? என்ன அந்த வார்த்தை அழகா சொல்லுது. என்ன வார்த்தையா? என்ன வார்த்தை? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு. என்னையா தேவ பக்தியின் வேஷம்? சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்தவான் மாதிரி, ஐயா 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 சோத்திரம் சோத்திரம், நானே சோத்திரம், நல்லா இருக்கீங்களா? பரிசுத்தமா நான் இருக்கிறேன், ஏசப்பா சோத்திரம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அப்படியே பரிசுத்தமா இருக்கிறது போல நடிக்கிறது. வாழ்க்கை வீட்டுல அந்தரங்க காரியத்துல செபம் இல்லாத, அசுத்தமான, அவலட்சணமான, பாவமான, பொய்யான, புரட்டான, கோபம், எரிச்சல், சண்டை, வன்கண்கள். உலக மனுஷன் தான் அப்படி இருப்பான். முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி அப்படி போயிட்டு சோத்துற வா ரைட்டுன்னு கும்பிட்டுட்டு போட்டுட்டு அந்த பக்கம் போனவொடனே அவன் என்ன பண்ணுவான்? தம் அடிப்பான், தண்ணி அடிப்பான், பிறரோட சண்டை போடுவான், இச்சை சினிமா பார்ப்பான். ஆனா நீங்க அப்படி அல்ல, நீங்க அப்படி அல்ல. நீங்க கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? பிரித்தெடுக்கப்பட்டவரின் குணநலம் என்ன தெரியுமா? எப்பவுமே கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உத்தமமா வாழுகிற, கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களா வாழும்படி, கர்த்தருக்கு முன்பதாக. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தேவன் உங்க எல்லாரையும் என்னையும் பார்க்கிறாரா பார்க்கலையா? பார்க்கிறாரா பார்க்கலையா? பார்க்கிறார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் சொல்லி தரேன். என்னன்னா, என் கூட ஏசப்பா இருக்கிறார் என்கிற உணர்வை நீங்க என்ன செய்யணும்? உண்டாக்கணும். உங்க கூட இப்போ நான் இந்த போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போனை நான் எவ்வளவு நேரம் விட்டுட்டு இருக்க முடியும்? இந்த போனை எவ்வளவு நேரம் விட்டுக்கிட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க. இந்த போனை எவ்வளவு நேரம் விட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாதா? பழகிட்டனா இல்லையா? எனக்கு 10 விரல் இருக்குது, இது ஒரு விரல் 11வது விரலா என்ன பண்ணிருச்சு? இது எனக்கு எல்லாருக்கும் மாறிடுச்சு தானே? இது மாதிரி கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு எனக்குள்ள வரும் வரைக்கும் நான் பரிசுத்தமா வாழ மாட்டேன். அப்போ என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்கணும், என்னோடு கூட தேவன் பார்க்கிறாருங்கிற உணர்வு இருக்கணும். தாவீது சொல்லுகிறார், எனக்கு முன்பதாக எப்போதும் கர்த்தரை வைத்திருக்கிறேன், என் வலது வாரிசத்தில் அவர் எப்போதும் இருக்கிறபடியினால். எப்போது எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த திங்கிங், அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் யாருக்கும் ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், உண்மையாகவே வாழ்வேன். கர்த்தருக்காக, தேவனுக்காக மாத்திரம் நான் உண்மையா வாழுகிறவனா நான் இருப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா?
ஆமென். வாசிங்க. இன்னொரு காரியம் உங்களை குறித்து ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை ஞானத்திற்கும் திருப்பி. ஐயா என்னவா? நீங்க யாருப்பா சொல்லுங்க, நீங்க யாரு? உத்தமமான ஜனம். வாசிங்க. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயிருக்கிறான். போதும். வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை உங்களை திருப்பணும். எங்க திருப்பணும்? இதுவரைக்கும் உலகத்துல ஓடிக்கிட்டு இருந்தீங்க, இதுவரைக்கும் பாவத்துல ஓடிக்கிட்டு இருந்தீங்க, இதுவரைக்கும் அக்கிரமத்துல ஓடிக்கிட்டு இருந்தீங்க, இதுவரைக்கும் வேண்டாத காரியத்தை செய்துகிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் எனக்கு பிடிச்ச சுயநலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருந்த என்னைய உத்தமமான ஜனமா, யாருக்கு முன்பதாக? கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமான ஜனமாக கர்த்தர் நம்மை மாற்ற தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? உத்தமமான ஜனம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையா வாழ பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் கர்த்தர் தயாரா, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு தருவார், எல்லாத்தையும் தருவார். ஒரு காரியத்தை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அநேக ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாம வெளியில அவர்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்களினால அதனோடு கூட வேதனைகளும், அதனோடு கூட வியாதியும், அதனோடு கூட கஷ்டத்தோடு கூட வாழுகிறத நம்ம வெளியில பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம், அதோடு கூட நான் வேதனை என்ன செய்ய போறதில்ல. கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் ஐசியத்தை தரும், அதோடு நான் வேதனை என்ன செய்ய போறதில்ல, கூட்ட மாட்டேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஆசீர்வதிக்க அவர் ஆவலா இருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம தவிக்கிறோம். நான் உங்களிடத்துல சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சாட்சியா நிறுத்தி அநேகருக்கு முன்பதாக பாருங்களேன். இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் இல்லையா? 45ல ஆமா, அதுல 4வது வசனத்தை வாசிங்களே பார்க்கலாம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 4:5 மேல வசனம் சொல்றாரு பாருங்க. ஏன் உங்களை அவர் ஆசீர்வதிக்கணுமா? 5வது வசனத்துல ஏன் அவங்களை ஆசீர்வதிக்கணும், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தணும்னா, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசைகளும் அது அஸ்தமிக்கிற திசைகளும் அறியப்படும்படிக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை உலகம் பார்க்கணுங்கிறதுக்காகப்பா. உங்களை கொண்டுதான் தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுகிறார். உங்களை கொண்டுதான் தேவன் தன்னை பூமிக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். யோசிச்சு பாருங்களேன். ஏன் அநேக ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வரமாட்டேன்றாங்க? ஏன் அநேக ஜனங்கள் தேசப்பாடு சொன்ன பண்ண ஓடுறாங்க? ஏன் நம்ம சாட்சி இல்லாத நிலைமை. என்ன சாட்சி? நான் ஆசீர்வதிக்கப்படாததின் காரணத்தினால், நான் நல்ல சுகமா இல்லாததின் காரணத்தினால், நான் நல்ல நிறைவா இல்லாததின் காரணத்தினால் உலக மனுஷன் நம்ப மாட்டேன்றான். கர்த்தர் தாமே தெய்வம் என்று விசுவாசிக்க முடியல. காரணம் நாம நல்ல சுகத்தோடு, நம்ம நல்ல பலனோடு, நம்ம நல்ல ஆசீர்வாதத்தோடு, நம்ம நல்ல சமாதானத்தோடு, நல்ல சுகத்தோடு, பிள்ளைகளோடு நல்ல ஆசீர்வாதத்தோடு இருந்தா மத்தவன் பார்த்து சொல்லுவான், நீங்க கும்பிடுகிற தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்குது, நாங்களும் உங்களோடு கூட வரலாமான்னு ஆட்டோமேட்டிக்கா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்றது புரியுதா? நம்மளை வெளியில காமிக்கணும்னா ஆண்டவர் நம் மூலமா அவர் வெளிப்படணும். நம்மளை வெளியில காமிக்கிறதே தேவனை வெளிப்படுத்துவதற்காகத்தான். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பதாக வெங்கல கதவை உடைக்க போறேன்னா, உனக்கு முன்பதாக இரும்பு தாழ்பால முறிக்க போறேன், உனக்கு முன்பதாக கோணலானவைகளை செவ்வையாக்க போறேன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே பக்கத்து ஜனம் பார்க்கணும், இவர்கள் வணங்குகிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் என்று. ஆமென் சொல்லலாமா? உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய நாம மகிமைக்காகத்தான்.
யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்ப தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தடையா இருப்போமானால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, உன்னை எனக்கென்று உத்தமமான ஜனமாய் தெரிந்து கொண்டேன். எனக்கென்று உத்தமமான ஜனமாய் உன்னை நான் தெரிந்து கொண்டு, உன்னை நான் வேறு பிரித்து, உன்னை நான் உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, பக்தியின் வேஷம் தரிக்காதபடிக்கு உண்மை உள்ள ஜனமா தெரிந்து கொண்டு, எனக்காக நீ வாழ, எனக்காகவே நீ ஜீவிக்க, எனக்காகவே உன்னை ஒப்பு கொடுக்கும்படிக்காகத்தான் நான் உன்னை பிரித்தெடுத்தேன். ஹலோ ஹலோ சகோதரா, சகோதரி, உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை தர கர்த்தர் ரெடி. உங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ, படிப்புக்கு தேவையானது, பொருளாதாரத்துக்கு தேவையானது, உங்களுடைய வீடு கட்ட வேண்டியதுக்கு தேவையானது, உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியத்துக்கு தேவையானது, உங்களுடைய என்ன வாகனம் வாங்க தேவையானது, உங்க பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை அவர் தருவதற்கு ரெடி. வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவர் தர ரெடி. அவர் தராத மழை இருக்க போறது கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைனா, அதற்கேற்றபடி நம்ம பிரித்தெடுக்கப்படாதபடி இன்னும் ஜவ்வு மிட்டாய் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம். அந்த அந்த உலகத்தை விட்டு என்னால இன்னும் பிரிக்கப்பட முடியல, இன்னும் அந்த ஒத்த வேஷம் தரிக்காம இருக்க முடியல, இன்னும் உன்னதமான ஜனமாய் வாழாம இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம அதை விட்டு நம்மளால பிரிந்து போகிறதுக்கு மனசு விட மாட்டேனுது. ஆனா அதனால என்ன உண்டாகும்? உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்கிறதுனால என்ன உண்டாகுது? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபத்துல தேவன் அழகான ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்றார். 2வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரத்துல ஆண்டவர் உங்களையும் உங்களுக்கும் எனக்கும் உண்டான சில காரியங்கள் என்ன என்பதை குறித்து அவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். 2வது அதிகாரத்துல வாசிக்கலாமா? 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். போதும். முன்னால நீங்க தூரமா இருந்தீங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் சம்பந்தம் இல்லாதவர்களா இருந்தீங்க. யாருக்கு யார் ரட்சிப்பு வந்தது? யாருக்கு ரட்சிப்பு, யாருக்கு விடுதலை? இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் விடுதலை, யூதனுக்கு மாத்திரம்தான் விடுதலை, இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் விடுதலை. ஈசாயின் அடிமரம் துளிர்த்தது. யாருக்காக துளிர்த்தது? இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான். நமக்கு கிடையவே கிடையாது, உங்களுக்கு கிடையவே கிடையாது, எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால், இந்த இஸ்ரவேல் தேசம் தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் தேசம் தெரியுமா? அந்த இஸ்ரவேலர்களுக்காகத்தான் கர்த்தர் வந்தார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால், யாரை ஏற்றுக்கொள்ளாததினால்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினால் தூரமாயிருந்த நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா சொல்லலாமா? இது 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 வந்து சாதாரண காரியமா? இது சாதாரண காரியமே இல்லை, இது நடக்காத காரியம். ஆனா கிருபையினால் அவர் நமக்காக மரித்தார். உங்க அண்ணன் தம்பி யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? யாராவது ஒரு ஆளாவது உங்களுக்காக ஒரு ஒரு காரியத்தை செய்ய துணிவார்களா? தேவகுமாரன், உன்னதத்தில் வாழ்ந்த தேவகுமாரன் நமக்காக மனுஷனா பூமிக்கு வந்தார். இந்த வசனம் சொல்லுது தெரியுமா? அடிமையின் ரூபம் எடுத்து
தன்னை தாழ்த்தி. இந்த அழகான பாடல் கண்ணு மூடி சொல்லுவீங்களா? அவர் அன்பு பெரியதையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே. சொல்லுவீங்களா? குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதியா? என் ஜனம், நான் படைச்ச ஜனம் நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது. என் கையால செஞ்ச ஜனம், என் கையால உருவாக்கி என் ஜீவ சுவாசத்தை ஊதுன ஜனம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. நரக வேதனை ஐயோ கொடிதான வேதனை, நரக வேதனை கொடுமையான வேதனை, நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக என் தேவன் அங்க இருந்து நம்மை குனிந்து தூக்கி விட்டாரா? கரங்களை தட்டி என் தேவனுக்கு நன்றி சொல்லுவீங்களா? அந்த உன்னத அன்பு உங்களை நெருக்காத வரைக்கும், அந்த உன்னதருடைய அந்த கிருபை உங்களுக்கு உணராத வரைக்கும், இந்த உன்னதருடைய நேசம் உங்களை உணராத வரைக்கும் நீங்க பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழவே முடியாது. கூட பிறந்தவன் நமக்காக எதுவும் செய்ய மாட்டான். அப்பா அம்மா நமக்காக கடைசி வரை நிக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் நிக்க மாட்டாங்க. ஏசப்பா ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. நீ தனிமையில அழும்போது அவர் வந்து உன் தோளை தட்டி கொடுத்து சொல்லுவார், அழாதையா, அழாத, கவலைப்படாத, கலங்காத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. தனிமையில நிக்கிற போது, அழுத போது, வேதனையா இருக்கிற போது, கண்ணீரோடு இருக்கிற போது, எல்லாரும் கைவிட்டார்களே என்று சொல்லி தலங்கின வரத்துல உன் தோளை தட்டி சொல்லுவார், அழாதையா, அழாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுக்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு நம்ம சுயமோ, நம்ம மனுஷிகமோ, நம்ம மாம்சமோ தடை செய்யும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நீ எவ்வளவுதான் 40 நாள் 50 நாள் உபவாசம் போட்டாலும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழலைன்னா, நீங்க கேட்கலாம், ஐயா பொய் பேசுறான், அக்கிரமம் பண்ணுகிறான், அநேகர் வேதனை கஷ்டத்தோட இருக்கிறாங்க, ஒத்த வேஷம் தரித்திருக்கிறான், அந்த ஒளியின் வேஷம் தரித்திருக்கிறான், ஊழியக்காரன் இருக்கிறான், விசுவாசியா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறானே, நரகம் அவனுக்கு, நித்திய காலமான நரகம் அவனுக்கு. வேதம் சொல்லி வைத்திருக்கிறது, நீ என்ன அற்புதம் செஞ்சாலும், என்ன அதிசயத்தை செஞ்சாலும், தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், பேய் ஓட்டினாலும், நோய் சுகமாக்கினாலும், பிரசங்கம் பண்ணினாலும், நீ கர்த்தருடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்காத போது உன்னை நான் அறியேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்று கர்த்தர் உதறி தள்ளி தூக்கி வீசிடுவார். அந்த நிலைமைக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் உங்களை கிட்டி சேர்ப்பதற்காக இந்த வசனம் சொல்லுகிறது, இரத்தத்தை சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தம், செத்துட்டாரா சாகலையான பார்க்கிறதற்காக ஈட்டிய வச்சு குத்தும் போது ரத்தமும் தண்ணியும் கலந்து வெளிவந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. இரத்தமும் தண்ணியும் கலந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. என் பேச்சுல, என் செயலில, என் வாழ்க்கையில, என்னுடைய அந்தரங்க காரியத்துல, என்னுடைய எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருக்க என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால்
கர்த்தர் என்னைய இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவா. என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புவா. என்னை கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனப்பட விரும்புவா. என்னை கர்த்தர் அநேகருக்கு சாட்சியாய் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்க தெய்வம் உண்மை உள்ள தெய்வம், உங்களை போல நானும் மாற விரும்புகிறேன், உங்களை போல நானும் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன்னு சொல்லி உங்களை போலவே ஆசீர்வதிக்க அவர்களும் மாறுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஐயா, ஒரு காரியத்தை சொல்லவா? நேற்று பேசிக்கிட்டு இருக்க போகும்போது ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தோம் பாஸ்டர் நானும். அந்தி கிறிஸ்து அதி சீக்கிரத்துல வெளிப்பட்டு இருக்கிறான். ரகசிய வருகை அதி சீக்கிரத்துல இருக்குது. எப்போ ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரியாது. அவன் அதி சீக்கிரத்துல அந்தி கிறிஸ்து பிறந்திருக்கிறான். அவன் இறந்திருக்கிறான். இனிமே பிறக்க போறதற்கு வழி இல்லை. அப்போ அவன் வெளிப்படணும், வல்லமையாய் வெளிப்படணும். வல்லமையாய் வெளிப்பட்டு அவனுடைய அதிகாரங்கள் வருவதற்கு முன்பதாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுவோமானால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை கைவிடப்படுவோமானால் நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் கிடையாது. இவ்வளவு நாட்களாக நம்ம ஜெபித்து, இவ்வளவு நாட்களாக வேத வாசித்து, இவ்வளவு நாட்களாக எதை செய்தும் பிரயோஜனம் இல்லாதவர்களா போயிடக்கூடாது. ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு நிமிஷத்திலையும் போயிடக்கூடாது. தேவன் சொல்றாரு, உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்னை எனக்கா பிரித்தெடுத்து இருக்கிறேன்ப்பா, உன்னை எனக்காக நான் பிரித்தெடுத்து இருக்கிறேன். நம்ம சொந்தக்காரவங்களை யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறாருன்னா பெரிய கிருபை இல்லையா? உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாருன்னா பெரிய கிருபை இல்லையா? அப்ப அந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால அந்த கிருபை எப்படியாவது வச்சு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்க சந்ததிகளும் முன்னேறி கர்த்தரே தெய்வம் என்பதை உணர்த்த கர்த்தர் உங்களுக்கு பலனையும் அபிஷேகத்தையும் தருவாராக. அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப